இந்த கதைக்கு நான் பெருசாக இன்ட்ரோ தராமல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த கதை கொஞ்சம் மண்டைக்காய வைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஸோ கதைக்குள்ளே வந்தாச்சு. கதையில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்காரு. தன்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்து போயிடுறாரு. ஸோ ஹீரோக்கு ஒரு சின்ன வயசு ஆசை, என்ன சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊரை போய் ஒரு தடவையாவது பார்த்து தன்னுடைய சொந்த பந்தங்களை ஒரு தடவையாக பேசணுன்றது ஆசை. என்னடா அமெரிக்காவிலேருந்தால் ஊருக்கு வரமாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அவங்களோட ஊருக்கு ஒரு தடவை கூட கூட்டு போனதில்லை. ஹீரோ ஏன்ப்பா எதுக்குப்பா என்னை கூட்டு போகலான்னு கேட்க போனால் அவங்க அப்பா ஒரு தடவை கூட சொன்னதில்லை. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே எங்கேன்னு ஆளுகளை பிடிச்சி தன்னுடைய ஊரையும் கண்டுபிடிச்சிடுறான். மெயினாக ஊரில் இருக்க சொந்தக்காரங்களையும் கண்டுபிடிச்சிடுறான். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தன்னோட சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பேசிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஊருக்கும் போகிறான், வீட்டுக்கு போன ஹீரோக்கு ஒரு செம்ம ஷாக். அப்படி என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு பூட்டிருக்கு. டேய் இப்போ வீடு பூட்டினா என்ன, சொந்தக்காரங்களாம் வெளியே போயிருப்பாங்க. அதுதாங்க இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கிட்டத்தட்ட 200-300 வருஷம் பூட்டப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும், அந்த நிலைமையில வீடு அந்த அளவுக்கு பழமையாக இருக்குது. ஸோ ஹீரோவும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி இந்த வீடு கிட்டத்தட்ட என் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வீடு பூட்டப்பட்டிருக்குப்பா, நீ என்னப்பா இப்போ வந்து சொந்தக்காரங்க இருந்தாங்க பந்தக்காரங்க இருந்தாங்கன்னு பேசிகிட்டு இருக்கன்ட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே மண்டைக்காய்ச்சல். என்னடா நேற்று தான்டா நம்ம பேசணும், இன்றைக்கி என்ன இப்படி வீடு இருக்குன்றாங்க, என்னடா அதுன்ட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முறையா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்ட்டு ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ்காரங்க செக் பண்ணிவிட்டு கேட்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜோக் சொன்ன மாதிரி ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிருது. ஹீரோ பயங்கரமாக திட்டி விடுவோம். போலீஸ் கோவம் வந்துருக்கு. இல்லை இப்போ நீ வெளியே போறியா இல்லை ஜெயிலில் போடவான்னுவோம். போலீஸ் ஹீரோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பேசாமல் வந்துடுறாரு. ஸோ அடுத்து ஹீரோக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோன்ட்டு கேட்டை உடச்சி உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் கதவு கிட்ட யாரும் நின்று வாப்பா உனக்கு அப்படிதான் காத்துட்டு இருந்தேன்னு கதவை திறக்கிறாங்க.